அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ பெருநாள் அன்னைக்கு வந்துட்டா பார்த்துட்டாங்கன்னு சொல்லி தலைமை காலை அறிவிப்பு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக நியூஸ் போகும். ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஈதுல் இந்த பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க. இப்போ இந்த நம்ம நோன்பு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாமா கூடாதுங்களா? வாழ்த்துக்கள் என்பது துஆ தான். துஆவை தாராளமாக யாருக்கும் செய்யலாம். அதில் பல வகையானது இருக்குது. ஹதீஸில் வந்து ஒரு வாசம் ஒன்று இருக்குது, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். இது ஹதீஸில் வந்திருக்குது, சஹாபிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது அல்லாத வேறு வார்த்தையில் ஈத் முபாரக், இந்த வார்த்தை ஈத் முபாரக் வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். ஈத் முபாரக். அதே போல் குல்ல ஆமீன் வன்தும்பில் ஹைர் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நலனோடு இருங்க, குல்ல ஆமீன் வன்தும்பில் ஹைர் அப்படின்னு இருக்கும். இதையும் சொல்கிறாங்க நிறைய பேர். இப்படி தகப்பல் அல்லாஹ் நமக்கு இதை சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாமே துவா தான். ஈத் முபாரக்னு என்ன? இன்றைய பெருநாள் அருள் வளம் மிக்கதாக அமையட்டும். முபாரக்னு அதான் அர்த்தம். துவா செய்யலாம் தானே, ஒருவர் இன்னொரு துவா செய்யலாம் தானே. குல்ல ஆமீன் வன்தும் பில் ஹைர், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நலவுலேயே இருங்கள், துவா தானே. அதுபோல் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும்ங்கிற ரொம்ப சூட்டபிளானது. ஏன்னா இதுக்கு அர்த்தமே எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் நல் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் மாதம் முழுவதும் வணக்கம் செஞ்சுருக்கிறோம், நோன்பு நோட்டுக்கிறோம், நின்று தராவி தொழுதுருக்கிறோம், தர்மங்களை செஞ்சுருக்கிறோம், அவ்வளவையும் ஏற்றுக்கொள்ள எவ்வளோ பேர் துவா செய்கிறோம். இப்போ நான் வாழ்த்து தொழுகிறேன், ஏற்றுக்கொள்வாயாக. அவர் துவா செய்வார், அல்ல ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாக யாருடைய ஒரு பிரார்த்தனையாவது அங்கீகரிக்கப்படும் அல்லவா. அதனால் யௌமுல் ஜஸா அல்லவா அது. அந்த அன்னைக்கு இந்த துவா ரொம்ப பொருத்தமானதாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப நல்லது. இது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. பைஹக்கில் பதிவு செய்யப்பட வாசிலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெருநாள்லேருந்து சந்தித்தேன். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கன்னு சொன்னேன், எங்களை வந்து உங்களை வந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி என்ன பார்த்து சொன்னாங்க, நாம் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கன்னு என்ன பார்த்து சொன்னாங்க. பைஹக்கில் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புகாரினுடைய விரிவுரை ஃபத்துல் பாரியில் சொல்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும்ங்கிறத வாழ்த்துக்களாக ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள். இஸ்னாதுல் ஹசனுங்கிறாங்க. இந்த அறிவிப்பாளர் வரிசை அழகானதாக அமைந்திருக்கிறது, சாபாபங்களும் செய்வாங்க. இப்போ அதனால் துவாங்கிறது சிலர்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது பலவீனமாச்சுன்னு சொல்லுவாங்க. பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் பலவீனம் என்று தப்பித்துக் கொள்வார்கள். அந்த நசிபு அல்லாஹ் இலக்க வச்சுட்டான். பலவீனம் சொல்லி துவா செய்து விட்டுட்டாங்கல்ல, அவங்களுக்கு துவா கிடைக்கல, அதுதான் அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுருங்களேன். அதனால் ஆனால் அந்த பலவீனம் அதிகதாக இருந்தால் என்ன ஹுக்கும்? ஹதீதுகளை இமாம்கிட்ட யஜூஸுல் அமலு பில் ஹதீதுல் லைஃபி, லைஃபான ஹதீதாக இருந்தால் அமல் செய்யக்கூடும். இது துவாங்கிறது அமல் செய்யலாம், ஹதீதுக்களை அடிப்படையிலே செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு இல்லைன்னு நல்லா ஆக்கிட்டனால இந்த காரணத்தை வச்சு அல்ல மறுக்க வச்சுட்டான். சரி, இப்போ நம்ம சொல்கிறோம் சஹாபாவருங்க செஞ்சுருக்கிறாங்கல்ல, அது இஸ்னாதுல் ஹசன் தானே. சரி, அதனால் நம்ம செய்யணும் வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நாம் சொல்வது என்பது ஒரு துவாங்கிற அடிப்படையில் தாராளமாக செய்யலாம், செய்தார்கள் என்பதுக்கு ஆதாரம் இருக்கிறது.